குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நிர்ம கணக்கினுடைய குறிப்பேட்டு பதிவுகளை இப்ப நாம பார்க்கலாம். நிர்ம கணக்கு நம்ம ஏற்கனவே இதனுடைய அடிப்படையை பற்றி பார்த்துட்டோம். இப்போ குறிப்பேட்டு பதிவுகள், அப்புறம் இந்த குறிப்பேட்டு பதிவுகளை வைத்துக்கொண்டு எப்படி நாம கணக்கு போடுவது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு நிறுவனம், ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். ஒரு நிறுவனம் ஒரு 10,000 பங்குகள் வெளியிடுதுன்னு வச்சுக்கோங்க. இது விண்ணப்பத்திற்கு அழைப்பு கொடுப்பது. ஒரு நிறுவனம் 10,000 விண்ணப்பம், 10,000 பங்குகள் எங்களுக்கு தேவை, நீங்க பணம் அனுப்புங்க, ஒரு பங்கு 10 ரூபா அப்படின்னு சொல்லி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 10 ரூபாயும் முதல்ல வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. விண்ணப்பத்தின் போது இவ்வளவு செலுத்துங்க, விண்ணப்பத்தின் போது ஒரு 2 ரூபா கொடுங்க. அப்புறம் விண்ணப்பம் உங்களுக்கு பங்கு எத்தனை பங்குன்னு ஒதுக்கீடு செய்ததுக்கு அப்புறம் ஒரு 3 ரூபா கொடுங்க. அப்புறம் 30 நாட்களுக்கு குறையாமல் ஒரு காலத்தை கொடுத்து அதற்குள்ள ஒரு 2 ரூபா கொடுங்க. அதற்கு பேரு முதல் அழைப்புன்னு பேரு. அடுத்தது மீதி இருக்கிறத மறுபடியும் 30 நாட்களுக்கு குறைவில்லாமல் ஒரு காலத்தை கொடுத்து இரண்டாம் அழைப்பு தொகை ஒரு 3 ரூபா கொடுங்க. சோ இது விண்ணப்பத்தோடு செலுத்த வேண்டியது, இது ஒதுக்கீடு பண்ண உடனே கொடுக்க வேண்டியது, இது முதல் அழைப்பு. முதல் அழைப்பு ஃபர்ஸ்ட் கால் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம், தமிழ்ல முதல் அழைப்புன்னு சொல்றோம். அடுத்தது இரண்டாம் அழைப்பின் போது எவ்வளவு கொடுக்கணும். இப்படி இந்த நிறுவனம் கொடுத்து விண்ணப்பம் விளம்பரம் பண்ணிடுது அப்படின்னு வச்சுங்க. நமக்கு 10,000 விண்ணப்பம் தேவை, 10,000 பங்குகள் தேவை. 10,000 பங்குகள் வேண்டும். நீங்க விண்ணப்பிக்கும் போது 2 ரூபா கொடுங்க. உங்களுக்கு பங்குகள் ஒதுக்கீடு செஞ்ச உடனே 3 ரூபா கொடுங்க. அப்புறம் முதல் அழைப்பின் போது 2 ரூபா கொடுங்க, இரண்டாம் அழைப்பின் போது 3 ரூபா கொடுங்க. ஆக மொத்தம் 10 ரூபாயை இப்படி பிரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு விளம்பரம் செய்யுது. ஒருத்தர் எனக்கு 200 பங்கு வேணும் அப்படின்னு 400 ரூபா அனுப்புவாரு. ஒருத்தர் 500 வேணும்னு 1000 ரூபா அனுப்புவாரு. ஒரு 1200 வேணும் அப்படின்னு ஒரு 2400 ரூபா கொடுத்து ஒருத்தர் அனுப்புவாரு. ஒருத்தர் 100 பங்கு வேணும்னு 200 ரூபா கொடுப்பாரு. இப்படி நமக்கு விண்ணப்பங்கள் வர ஆரம்பிக்குது இல்லையா? இப்போ விண்ணப்பங்கள் வருகிறது. விண்ணப்பங்கள் வருதுனாக்கா வெறும் விண்ணப்பம் வராது, பங்கு விண்ணப்ப தொகையோட பணம் வருது. வர்ற பணத்தெல்லாம் கையில வச்சுக்க முடியாது, அதை வங்கியில தான் போடணும். ஏன்னா அவங்க எல்லாமே டிராஃப்டா அக்கௌண்ட்ல தான் அனுப்புவாங்க. அப்போ அந்த விண்ணப்ப தொகையை என்ன பண்ணுவாங்க, பேங்க்ல போட்டு வச்சிருவாங்க. இது முதல் பதிவு. பங்கு விண்ணப்ப தொகை, பங்கு விண்ணப்ப தொகை பெறும் பொழுது, பங்கு விண்ணப்ப தொகை பெறும்போது இதற்கான பதிவு வங்கி கணக்கை பற்றெழுதி நேர்மை பங்கு, நேர்மை பங்கு விண்ணப்பம் கணக்கை வரவெழுத வேண்டும். சோ வங்கி கணக்கு பற்று, நேர்மை பங்கு விண்ணப்பம் கணக்கு வரவு. இப்படிதான் முதல் வர்றதெல்லாம். ஒரு உதாரணத்துக்கு 12,000 விண்ணப்பம் வருதுன்னு வச்சுக்கோம். 12,000 விண்ணப்பம் வருது. அப்போ 12,000 விண்ணப்பம் வருதுன்னா என்ன அர்த்தம்? 12,000 × 2 24,000 ரூபாய் பணம் வந்துருச்சு. ஒரு குறிப்பிட்ட தேதி சொல்லுவாங்க, அதுக்குள்ள முடிச்சுக்கணும். இஷ்டத்துக்கு வர்றதெல்லாம் நீங்க வாங்க முடியாது. ஜனவரி மாதம் 30ஆம் தேதிக்குள்ள நீங்க இந்த பங்குக்கு விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்னாக்கா அந்த விண்ணப்பம் வந்துகிட்டே இருக்கு. ஜனவரி மாதம் 30ஆம் தேதி பார்க்கிறோம், 12,000 விண்ணப்பம் வந்திருக்கு நமக்கு. அப்போ 12,000 × 2 24,000 ரூபாய் பேங்க்ல போட்டுருவாங்க. ரைட். 12,000 பங்கு வந்துருச்சுன்னு எல்லாத்தையும் வச்சுக்க முடியாது. ஏன்னா நாம வெளியிடுறது 10,000 பங்குகள் தான் வெளியிடுறோம். அப்ப அந்த 10,000 பங்குகளை மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும், ஒதுக்கீடு செய்ய முடியும். அப்படி 10,000 பங்குகளை மட்டும் ஒதுக்கீடு செய்வதற்கு நேர்மை பங்கு, நேர்மை பங்கு விண்ணப்பம் கணக்கை பற்றெழுதி நேர்மை பங்கு முதல் கணக்கை வரவெழுத வேண்டும்.
இது பங்கு விண்ணப்பத்தை பங்கு முதலுக்கு மாற்றும் போது, பங்கு விண்ணப்பத்தை பங்கு முதலுக்கு மாற்றும் போது நம்முடைய பதிவு நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கை பற்றி எழுதி நேர்மை பங்கு முதல் கணக்கை வரவெழுத வேண்டும். இது நம்பர் 2. இப்போ 12,000 விண்ணப்பம் வந்துருச்சு. அதுல 10,000 மாத்திரம் எடுத்துக்கிட்டோம். மீதி 2,000 பங்கு நமக்கு இருக்கு, கையில இருக்கு. அதை நீங்க என்ன பண்ண வச்சுக்க முடியாது இல்லையா? ஒரு காலேஜில் 100 சீட் இருக்கு, 200 விண்ணப்பம் வரும். அதில் 100 பேருக்கு தான் ஒதுக்கீடு பண்ணுவாங்க. அது மாதிரி 12,000 விண்ணப்பம் வந்துச்சு. அதில் 10,000 தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். மீதி 2,000 இருக்கு. இந்த 2,000த்துல எதை ரிஜெக்ட் பண்ணணும், வேண்டாம்னு ரிஜெக்ட் பண்ணணும், தள்ளுபடி செய்ய வேண்டிய பங்கு விண்ணப்பங்கள். அப்போ 3வது பதிவு பங்கு விண்ணப்பத்தை திருப்பி அனுப்பும் போது, வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னு திருப்பி அனுப்பும் போது எல்லாத்தையும் வச்சுக்க முடியாது. அப்போ நம்ம தேவையில்லாத திருப்பி கொடுத்துடணும். அப்படி திருப்பி அனுப்பும் போது, பங்கு விண்ணப்ப தொகையை திருப்பி அனுப்பும் போது, வாங்கும் போது இந்த பதிவு, பங்கு விண்ணப்ப தொகை வாங்கும் போது இந்த பதிவு, வாங்கினதை திருப்பி கொடுக்கும் போது இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிட வேண்டியதான். நேர்மை பங்கு விண்ணப்பம் கணக்கு பற்று, நேர்மை பங்கு விண்ணப்பம் கணக்கு பற்று, வங்கி கணக்கு வரவு. இது 3வது. முதல்ல விண்ணப்ப தொகை வாங்குறோம், தேவையானதை எடுத்துக்கிட்டோம், மீதி உள்ளதை திருப்பி அனுப்புறோம். வாங்கும் போது ஒரு பதிவு, ஒதுக்கீடு செய்யும் போது ஒரு பதிவு, திருப்பி அனுப்பும் போது ஒரு பதிவு. மொத்தம் 4 பதிவுகள் இப்ப பார்த்துட்டோம். 5வது பதிவு, 3 பதிவுகள் பார்த்துட்டோம். இப்ப 4வது பதிவு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, 10,000 நமக்கு தேவை, ஆனா 12,000 வந்துருச்சு. அப்போ 12,000 இப்படி வச்சுக்கோ. 10,000 தேவையானதை எடுத்துக்கிட்டோம், மீதி 2,000 எக்ஸ்ட்ரா, அதை திருப்பி அனுப்பணும். யாருக்கு திருப்பி அனுப்புறது? ஒரு கணக்கு இருக்குல்ல. 12,000 பேர் நம்மகிட்ட விண்ணப்பம் செஞ்சுட்டாங்க. அதுல 10,000 வந்து எடுத்துக்கிட்டு உங்களுக்கு அது கிடையாது அப்படின்னு சொன்னா ஒத்துக்கோனாம, நாங்களும் கரெக்டா தானங்க போட்டோம், ஏன் எங்களுக்கு கொடுக்கலன்னு கேட்பாங்கல்ல. ஏன் எங்களுக்கு பணம் கொடுக்கல? நீ ஒரு கல்லூரி சீட்டு நீ மார்க் குறைச்சு வாங்கினா இது விண்ணப்பம் நிராகரிக்கப்படுதுன்னு சொல்லலாம். இது அப்படி சொல்ல முடியாது. நீங்க கேட்டபடி நானும் கொடுத்துருக்கேன், ஏன் சிலருக்கு மொத்தம் கொடுத்துருக்கீங்க, ஏன் எங்களுக்கு திருப்பி அனுப்பிட்டீங்கன்னு கேட்பாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இதுல டெக்னிக்கல் ஃபால்ட் இருந்தா அதை மட்டும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதுதான் இது 3வது பதிவு. இப்போ இந்த 12,000 விண்ணப்பங்கள்ல 10,000 ஒதுக்கீடு செஞ்சுட்டோம், ஒரு 800 நிராகரிக்கப்படுதுன்னு வச்சுக்கோம். நிராகரிக்கிறது, திருப்பி அனுப்புறது. எதுக்காக நிராகரிப்பாங்க? குறிப்பிட்ட காலக்கெடுவுக்கு பின்னால வந்துச்சு, நிராகரிக்கலாம். நாங்க ஜனவரி 30ஆம் தேதி மாலை 5 மணிக்குன்னு சொல்லியிருந்தோம், உங்க விண்ணப்பம் மாலை 6 மணிக்கு வந்துச்சு, எனவே நிராகரிக்கப்படுது. ஏன்னா நிராகரிக்கிறீங்க அப்படின்னா ஒரு காரணம் சொல்லணும். சும்மாலாம் நிராகரிக்க முடியாது. எனக்கு அதெல்லாம் வேணாம், ஏன்னா நீங்க விளம்பரம் கொடுப்பீங்க, ஒருத்தன் பணம் அனுப்புவான், வேண்டாம் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. அப்போ நிராகரிக்கும் போது காரணம் சொல்லணும். அப்போ நீங்க லேட்டா வந்துச்சு, நிராகரிச்சாச்சு. கையெழுத்து போடல, ஒரு இடத்துல ஃபில்அப் பண்ணும்போது 2 காலத்தை நீங்க விட்டுட்டீங்க, நிராகரிச்சாச்சு. தேதி போடல, நிராகரிச்சாச்சு. ஏதோ ஒரு காரணம் பண்ணல, ஒரு விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யும் போது முறையாக பூர்த்தி செய்யப்படவில்லை, உரிய இடத்தில் கையொப்பமிடவில்லை, உரிய சான்றுகள் இணைக்கப்படவில்லை, ஏதாவது காரணம் இருந்தா அந்த காரணத்தை சொல்லி நிராகரிச்சிருக்கோம்.
அப்போ 12,000 விண்ணப்பங்கள்ல 12,000 விண்ணப்பம் பெற்றதற்கு பதிவு, 10,000 எடுத்துக்கிட்டதுக்கு பதிவு, இதுல ஒரு 800 நிராகரிச்சிட்டோம். டெக்னிக்கல் டிஃபால்ட் அப்படின்னு 800 நிராகரிச்சிட்டோம். இன்னும் 1200 உங்க கையில இருக்கு. இதை என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஏன்னா ஒருத்தர் எல்லாருமே கரெக்டா செஞ்சவங்களை நிராகரிக்க முடியாதுல்ல. எல்லாரும் சமம் தான் நமக்கு. எல்லாரும் நம்ம பங்குகள் வேணும்னு விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன காரணத்துல இருந்து நிராகரிக்கிறது? அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, விகித அளவு அடிப்படையில் ஒதுக்கீடு செய்வாங்க. விகித அளவு அடிப்படையில் ஒதுக்கீடு செய்வாங்க. 100 கேட்டவனுக்கு நீங்க 100 கேட்டிருக்கீங்க, இந்தாங்க உங்களுக்கு 80. 200 கேட்டிருக்கீங்க, 160 வச்சுங்க. 500 கேட்டிருக்கீங்க, 450 வச்சுங்க. 1000 கேட்டிருக்கீங்க, 900 வச்சுங்க. 100 கேட்டவனுக்கு 800 கொடுத்தீங்க, 80 கொடுத்தீங்கன்னு வச்சுங்க. ஓகே, 100 நம்ம கேட்டோம், ஆனா அவங்ககிட்ட 80 தான் இருக்கு, கொடுத்துட்டாங்க. 200 கேட்டிருக்கான், நீங்க அவனுக்கு 160 ஒதுக்கீடு செஞ்சிருங்க. இப்படி விகித அளவு அடிப்படையில் ஒதுக்கீடு செய்வாங்க இல்லையா? இப்போ 12,000த்துல 800 ரிஜெக்டட். இப்போ உங்க கையில 11,200 இருக்கு. 11,200 விண்ணப்பம் இருக்கு. ஆனா 10,000 பங்குகள் தான் இருக்கு. இந்த 11,200ல 10,000 கொடுக்கணும். அப்ப கணக்கு போடுவாங்க. 100 கேட்டவனுக்கு எத்தனை கொடுக்கறது, 200 கேட்டவனுக்கு எத்தனை கொடுக்கறது, 500 கேட்டவனுக்கு எத்தனை கொடுக்கறதுன்னு கணக்கு பார்த்து விகித அளவு அடிப்படையில் 100 கேட்டவனுக்கு 92 கொடுத்தா கரெக்டா இருக்கும். ஓகே, 100 கேட்டவனுக்கு 92, 200 கேட்டவனுக்கு அதோட 2 மடங்கு 184, 500 கேட்டவனுக்கு 5 மடங்கு 460, இப்படி கொடுத்துருவாங்க. இது மாதிரி ஒதுக்கீடு செய்வாங்க. அப்போ ஒதுக்கீடு இப்படி ஒதுக்கீடு செய்வாங்க. ஓகே, இப்போ ஒரு உதாரணத்துக்கு 100 கேட்டவன் 200 ரூபா உங்களுக்கு கொடுத்துருப்பான், விண்ணப்ப தொகை அனுப்பியிருப்பாங்க. ஆனா இப்ப நீங்க அவனுக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க? 90 பங்குகள் தான் ஒதுக்கீடு செய்யறீங்க. அதாவது 90 பங்கு தான் அவனுக்கு நீங்க கொடுக்குறீங்க. அப்ப 90 × 2 180 ரூபா தான் நீங்க வச்சுக்கணும். அவனுடைய 10 பங்குக்கான பணம் உங்கள்கிட்ட இருக்கு. நல்லா கவனிச்சுக்கணும். நியாயப்படி என்ன பண்ணணும்? 100 கேட்டீங்க, 200 ரூபா கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு 90 தான் நாங்க ஒதுக்கீடு செஞ்சிருக்கோம். அப்போ 90 × 2 180 ரூபா தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ 10 × 2 20 ரூபா அவனுடைய தொகை நம்ம கையில எக்ஸ்ட்ரா இருக்கு. அதை நீங்க திருப்பி கொடுக்கணும். ஆனா என்ன செய்வாங்கன்னா, திருப்பி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் அடுத்து இந்த தொகை கொடுக்கணும், இந்த தொகை கொடுக்கணும்னு அவன் கொடுக்க வேண்டியது இருக்கு. அதனால இந்த எக்ஸ்ட்ரா தொகைய அடுத்த ஒதுக்கீட்டு தொகைக்கு இப்பயே வச்சுக்குவாங்க. அந்த ஒதுக்கீட்டு தொகை வாங்கும் போது இந்த 20 ரூபாயை குறைச்சிக்கிட்டு வாங்கிக்குவாங்க. இந்த இடத்த மட்டும் நல்லா கவனிச்சுக்கணும். ஒருத்தர் 100 விண்ணப்பம் கொடுக்குறாரு, உங்ககிட்ட கேட்கிறாரு 100 × 2 200. ஆனா அவருக்கு நீங்க 90 விண்ணப்பத்துக்கு தான் பங்கு கொடுக்குறீங்க. அப்போ 90 × 2 180 ரூபா தான் நீங்க வச்சுக்கணும். அவருடைய 10 விண்ணப்பத்திற்கான 20 ரூபாய் நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கு. அந்த 20 ரூபாய நாம அவருக்கு திருப்பி கொடுக்கணும். ஆனா இப்ப அந்த 20 ரூபாயை கொடுக்கறதுக்கு பதிலாக இன்னும் இப்ப 90 பங்கு கொடுத்தாச்சுன்னா அவர் இன்னும் 90 × 3 270 ரூபா கொடுக்கணும். 90 × 2 180 ரூபா கொடுக்கணும். 90 × 3 மறுபடியும் 200, இதெல்லாம் அவர் கொடுக்க வேண்டியது இருக்கு. அதனால இப்ப மறுபடியும் இங்க இருந்து அனுப்பிக்கிட்டு மறுபடியும் வாங்கிக்கிட்டு இருக்கிறத விட இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த 20 ரூபாய இங்க ஒதுக்கிக்குவாங்க. அடுத்தது அவருக்கு இந்த தொகை 90 பங்கு அவர் கொடுத்தாச்சு. இனிமே அவர் 90 × 3 270 ரூபா நமக்கு அவர் கொடுக்கணும். அப்ப கொடுக்கும்போது இந்த எக்ஸ்ட்ரா 10க்கான 20 ரூபாய் நம்ம கையில இருக்கு இல்லையா, அந்த 270 ரூபாயில 20 ரூபாயை கழிச்சுட்டு 250 ரூபாய் வாங்குவாங்க. இதுக்கு வாங்கும்போது 250 ரூபாய் வாங்கிக்குவாங்க. நியாயப்படி 90 × 3 270 ரூபாய் தான் வாங்கணும். ஆனா ஏற்கனவே அவருக்கு 100க்கு அவர் விண்ணப்பம் செஞ்சிருக்காரு, 90 தான் கொடுத்துருக்கோம். அவருடைய பணம் 10 × 2 20 ரூபாய் நம்ம கையில இருக்கு. அதனால இந்த 270 ரூபாய் வாங்கும்போது இந்த 20 ரூபாயை கழிச்சுக்கிட்டு 250 ரூபாய் வாங்கிக்குவாங்க. அதனால இந்த எக்ஸ்ட்ரா தொகை 20 ரூபாய் இருக்கு இல்லையா,
அத இப்பயே அவருடைய ஒதுக்கீட்டு கணக்குக்கு மாத்தி வச்சுக்குவாங்க. இப்பயே ஒதுக்கீட்டு கணக்கு வச்சுக்குவாங்க. ஒதுக்கீட்டு வாங்கும்போது அதை குறைச்சி வாங்கிப்பாங்க. சோ நேர்மை பங்கு விண்ணப்பத்தை நேர்மை பங்கு ஒதுக்கீடுக்கு மாற்றும் போது அதாவது அந்த பங்கு விண்ணப்ப தொகையை இப்பயே பங்கு ஒதுக்கீடுக்கு மாற்றி வச்சுக்குவாங்க. அதற்கு நேர்மை பங்கு விண்ணப்பம் கணக்கை பற்றெழுதி நேர்மை பங்கு ஒதுக்கீடு கணக்கை வரவெழுத வேண்டும். இதுதான் இதற்கான பதில். சோ மொத்தம் விண்ணப்பம் தொடர்பாக 4 பதிவு, ஒதுக்கீடு தொடர்பாக 2 பதிவு, முதல் அழைப்பு தொடர்பாக 2 பதிவு, இரண்டாம் அழைப்பு தொடர்பாக 2 பதிவு, ஆக மொத்தம் 10 பதிவுகள். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மொத்தம் இதுல 10 பதிவுகள் இருக்கு. எப்படின்னா விண்ணப்பம் தொடர்பா 4 பதிவுகள், ஒதுக்கீடு தொடர்பா 2 பதிவுகள், முதல் அழைப்பு தொடர்பா 2 பதிவு, இரண்டாம் அழைப்பு தொடர்பா 2 பதிவு, மொத்தம் நமக்கு 10 பதிவுகள் உண்டு. இப்போ நம்ம விண்ணப்பம் தொடர்பான 4 பதிவுகள். முதல்ல விண்ணப்ப தொகை பெறும்போது வங்கி கணக்கு பற்று, நேர்மை பங்கு விண்ணப்பம் கணக்கு வரவு. விண்ணப்பத்தை ஒதுக்கீட்டுக்கு மாற்றும் போது நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு பற்று, நேர்மை பங்கு ஒதுக்கீடு கணக்கு வரவு. நேர்மை பங்கை திருப்பி அனுப்பும் போது நேர்மை பங்கு கணக்கு பற்று, வங்கி கணக்கு வரவு. விண்ணப்பத்தை ஒதுக்கீடுக்கு மாற்றும் போது நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு பற்று, நேர்மை பங்கு ஒதுக்கீடு கணக்கு வரவு. சோ 4 பதிவுகள். அடுத்தது ஒதுக்கீடு செய்யும் போது இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, விண்ணப்பத்திற்கான 4 பதிவுகள் முடிஞ்சிருச்சு. ஒதுக்கீட்டுக்கு 2 பதிவு, முதல் அழைப்புக்கு 2 பதிவு, இரண்டாம் அழைப்புக்கு 2 பதிவு, மொத்தம் 10 பதிவு. இப்ப விண்ணப்பம் தொடர்பான 4 பதிவுகள் ஓவர். அடுத்தது ஒதுக்கீடு சம்பந்தமான 2 பதிவு. இப்போ 5வது பதிவு, 5வது பதிவு ஒதுக்கீடு. இப்ப நமக்கு ஒதுக்கீட்டுக்கு எவ்வளவு பணம் இனிமே நமக்கு தெரியும். 10,000 பேர், 10,000 கரெக்ட், முடிஞ்சு போச்சு. முதல்ல நமக்கு எவ்வளவு வரப்போகுதுன்னு தெரியாது. 10,000 பேர் விண்ணப்பம் 10,000 பங்குகளுக்கு நம்ம விளம்பரம் கொடுத்துருக்கோம். 12,000 வரலாம், 15,000 வரலாம், 17,000 வரலாம், 30,000 வரலாம், 8,000 குறைச்சு கூட வரலாம். குறைச்சி வந்துச்சுன்னா அதற்கு பேரு குறை ஒப்பம்னு பேர். 10,000 பங்குகள் வெளியிடணும்னு நம்ம விளம்பரம் படுத்திடுறோம். விளம்பரம் படுத்தினா நமக்கு வர்றது 8,000 தான் வருதுன்னு வச்சுங்க, குறை ஒப்பம். 10,000க்கு 11,000, 12,000, 15,000 அதிகமா வந்துச்சுன்னா அதற்கு பேரு மிகை ஒப்பம்னு பேரு. எப்படி வேணாலும் இருக்கலாம். 10,000க்கு 10,000 வரலாம், குறையா வரலாம், குறை ஒப்பம். அதிகமா வரலாம், மிகை ஒப்பம். எப்படி வேணாலும் வரலாம். இப்போ என்ன பண்றது? இப்போ நமக்கு 10,000 பங்குகள் நமக்கு தெரிஞ்சு போச்சு. 10,000 பங்குகளுக்கு ஒரு பங்குக்கு ஒதுக்கீடு 3 ரூபா. அப்ப 10,000 × 3 30,000 ரூபாய் நமக்கு வரணும், தெரிஞ்சு போச்சு. அப்ப எடுத்த உடனே நமக்கு வர வேண்டியது எவ்வளவு வேணும் பார்ப்பாங்க. 10,000 × 3 30,000 ரூபாய் நமக்கு வரணையா, முடிஞ்சு போச்சு. அத இப்பயே பங்கு ஒதுக்கீட்டை பங்கு முதலுக்கு மாற்றும் போது, பங்கு ஒதுக்கீட்டை பங்கு முதலுக்கு மாற்றும் போது, இப்ப முதலையே பங்கு ஒதுக்கீட பங்கு முதலுக்கு மாற்றி வச்சுக்குவாங்க. நேர்மை பங்கு ஒதுக்கீடு கணக்கு பற்று, நேர்மை பங்கு முதல் கணக்கு வரும். எவ்வளவு தொகை நமக்கு வர வேண்டியதுன்னு எழுதி வச்சுப்பாங்க. இப்போ சொல்லிடுவாங்க, இப்போ அவங்களுக்கு இத்தனை பங்கு ஒதுக்கீடு பண்ணியாச்சு,
இத்தனாம் தேதிக்குள்ள 30 நாட்களுக்கு குறையில்லாம ஒரு நாள், 40 நாள், 50 நாள், 60 நாள், 30க்கு குறையக்கூடாது. அது மாதிரி ஒரு தேதி குறிப்பிட்டு எல்லாருக்கும் கடிதம் போடுவாங்க. உங்களுக்கு இத்தனை பங்கு ஒதுக்கீடு பண்ணியாச்சு, நீங்க அடுத்த மாதம் 8ஆம் தேதிக்குள்ள நீங்க எங்களுக்கு ஒதுக்கீட்டு தொகை இவ்வளவு எங்களுக்கு கட்டுங்க அப்படின்னு கொடுத்துருவாங்க. இந்த கடிதம் போன உடனே ஒருத்தர் 2 நாள்லயே கட்டுவாரு, ஒருத்தர் 5 நாள்ல கட்டுவாரு, ஒருத்தர் 10 நாள்ல கட்டுவாரு, ஒருத்தர் அந்த 30 என்ன கடைசி டேட் கொடுக்குறீங்களோ அது வரைக்கும் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த தொகையெல்லாம் வருது. இப்போ தொகை வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நேர்மை பங்கு ஒதுக்கீட்டு தொகை பெறும்போது வங்கி கணக்கை பற்றெழுதி நேர்மை பங்கு ஒதுக்கீடு கணக்கை வரவெழுத வேண்டும். வங்கி கணக்கு பற்றெழுதி நேர்மை பங்கு ஒதுக்கீடு கணக்கை வரவெழுத வேண்டும். இது 6வது பதிவு. ஒதுக்கீட்டுக்கான 2 பதிவு. இப்போ நேர்மை பங்கு ஒதுக்கீட்டை முதலுக்கு மாற்றும் போது நேர்மை பங்கு ஒதுக்கீடு கணக்கு பற்று நேர்மை பங்கு முதல் கணக்கு வரவு, ஒதுக்கீட்டு தொகை பெறும்போது வங்கி கணக்கு பற்று நேர்மை பங்கு ஒதுக்கீடு கணக்கு வரவு. அடுத்தது 7. இப்போ முதல் அழைப்புக்கு 2, இரண்டாம் அழைப்புக்கு 2. இனிமே சிம்பிள், இதேதான் 7, 8, 9, 10. இங்க ஒதுக்கீடுன்னு போட்டிருக்கிற இடத்துல முதல் அழைப்பு ஒன்று போடணும், அவ்வளவுதான். இப்போ இது என்ன பண்ணணும், பங்கு ஒதுக்கீட்டை பங்கு முதலுக்கு மாற்றும் போது இப்போ பங்கு முதல் அழைப்பை பங்கு முதலுக்கு மாற்றும் போது என்ன பண்ணணும், நேர்மை பங்கு முதல் அழைப்பு கணக்கு பற்று நேர்மை பங்கு முதல் கணக்கு வரவு. நேர்மை பங்கு முதல் அழைப்பை கணக்கை பற்று எழுதி நேர்மை பங்கு முதல் கணக்கை வரவெழுதிடுறோம். அடுத்தது, அதாவது ஒண்ணும் இல்லை, முதல் அழைப்பு எவ்வளவுன்னு நமக்கு தெரியும், 2 ரூபா. 10,000 விண்ணப்பம், 10,000 2 20,000 ரூபாய் வரணும் அப்படின்னு எழுதி வச்சுக்குவாங்க. 10,000 பேருக்கு நம்ம விண்ணப்பம் கொடுத்துட்டோம். 10,000 பேருக்கு பங்குகள் ஒதுக்கீடு செஞ்சு பங்குகள் கொடுத்தாச்சு. இத்தனாம் தேதிக்குள்ள எங்களுக்கு நீங்க பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறோம். அப்போ நமக்கு 10,000 × 2 20,000 ரூபாய் வரணும். 20,000 குறிச்சுக்குவாங்க. இப்போ தேதி கொடுத்துருவாங்க, அடுத்த மாதம் மார்ச் மாதம் 20ஆம் தேதிக்குள்ள இந்த தொகையை கட்டுங்க அப்படின்னு கொடுத்துருவாங்க. இப்போ பணம் வந்துகிட்டு இருக்கு. வர 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 அப்போ பங்கு முதல் அழைப்பு தொகை பெறும்போது வங்கி கணக்கை பற்றெழுதி, ஏன்னா தொகை பெறணும் அப்படின்னாக்க பெறுபவரை பற்றெழுது, வங்கி கணக்கை பற்றெழுது நேர்மை பங்கு முதல் அழைப்பு கணக்கு வரவு. 8வது பதிவு. இதையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஒதுக்கீடுங்கிற இடத்துல முதல் அழைப்புன்னு இருக்கும். ஒதுக்கீடு முதல் அழைப்பு, ஒதுக்கீடு முதல் அழைப்பு. அப்படியே இது ரெண்டுனுடைய டியூப்ளிகேட் தான் இது. அதே மாதிரி 9 இப்பயும் இதே தான், இதனுடைய டியூப்ளிகேட் இது. இங்க முதல் அழைப்பு இருக்கிற இடத்துல இரண்டாம் அழைப்புன்னு போட்டுக்கணும், அவ்வளவுதான். அடுத்தது கம்பெனி என்ன பண்ணுவாங்கப்பா, அடுத்தது மே மாசம் 5ஆம் தேதிக்குள்ள இரண்டாம் அழைப்பு தொகை, இனிமே நமக்கு தெரியும் 10,000 பங்குகள்னு தெரியும். 10,000 பங்குகளுக்கான இரண்டாம் அழைப்பு தொகை 3 ரூபா கட்டுங்க அப்படின்னு வருது. 10,000 × 3 30,000 ரூபாய் வந்துட்டே இருக்கு. இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதே மாதிரி தான் நேர்மை பங்கு இரண்டாம் அழைப்பு கணக்கை பற்றெழுதி நேர்மை பங்கு முதல் கணக்கை வரவெழுதிடுவாங்க. இது இரண்டாம் அழைப்பு தொகை, இரண்டாம் அழைப்பை
இரண்டாம் அழைப்பை முதலுக்கு மாற்றும் போது, இரண்டாம் அழைப்பை பங்கு முதலுக்கு மாற்றும் போது, இதுக்கான பதிவு இந்த 9, கடைசி பதிவு. இப்போ இரண்டாம் அழைப்பு தொகை பெறும்போது, இரண்டாம் அழைப்பு தொகை பெறும்போது வங்கி கணக்கு பற்று பங்கு இரண்டாம் அழைப்பு கணக்கு வர. இரண்டாம் அழைப்பு வர. சோ மொத்தம் 10 பதிவு. இது அப்படியே இதுல பங்கு அப்படிங்கிற இடத்துல நேர்மை பங்குன்னு போட்டுக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா நம்ம வெளியிறது பூரா நேர்மை பங்கு தான். அப்போ நேர்மை பங்கு இரண்டாம் அழைப்பு கணக்கு வர. இப்போ சிம்பிள். கிடுகிடுன்னு நீங்க என்ன பண்ணணும்னா இந்த 10ஐயும் மனப்பாடம் பண்ணிட வேண்டியதுதான். சிம்பிளா 10 மனப்பாடம் பண்றதை விட அப்படி பிளட்ல ஊறி போயிடும். இந்த 10 அப்படி கண்ணா தூக்கத்துல முடிச்சு கேட்டா கூட சொல்லணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப சிம்பிள். பார்க்கறதுக்கு தான் ஒரே மாதிரி இருக்கும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன் பாருங்க. இப்போ வரிசையா ஞாபகம் வச்சுக்க. எடுத்தோடனே விண்ணப்பம் தான். விண்ணப்பம், ஒதுக்கீடு, முதலழைப்பு, இரண்டாம் அழைப்பு. இது ஞாபகம் வச்சுங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் விண்ணப்பம் வரும், அடுத்தது ஒதுக்கீடு. முதல்ல விண்ணப்பம் வருது, விண்ணப்பத்தை தேவையான பங்குகளுக்கு ஒதுக்கீடு பண்ணிடுறோம். அப்புறம் முதலழைப்பு தொகை, அடுத்தது இரண்டாம் அழைப்பு தொகை. இதுல முதலாம் அமைப்பு இரண்டாம் அழைப்புன்னு 4 இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில நிறுவனங்கள் என்ன பண்ணுன்னா விண்ணப்பம், ஒதுக்கீடு 2ஓட 2 வச்சுக்கோம். ஒதுக்கீடு முதல்ல விண்ணப்பம், ஒதுக்கீடு, அவ்வளவுதான். அப்படி 2 இருந்துச்சுன்னா இந்த 4 2 6 6ஓட முடிஞ்சு போயிடும். 6 பதிவு தான். சில நிறுவனங்கள் என்ன பண்ணணும்னா விண்ணப்பம், ஒதுக்கீடு, ஒரே அழைப்பு, 2 அழைப்பு இருக்காது, ஒரு அழைப்பு தான். அப்போ 8ஓட முடிஞ்சு போயிடும். அப்ப நீங்க கணக்கை பார்த்துக்கணும். விண்ணப்பம், ஒதுக்கீடு 2 மட்டும் இருந்துச்சுன்னா விண்ணப்பத்திற்கு 4 பதிவு, ஒதுக்கீடுக்கு 2, முதல் அழைப்புக்கு 2, இரண்டாம் அழைப்புக்கு 2, மொத்தம் 10ஐயும் பிரிச்சுக்கங்க. இதுல ஒரு நிறுவனம் ஒதுக்கீடோட நின்று போகுது அப்படின்னா விண்ணப்பத்துக்கான 4, ஒதுக்கீட்டுக்கான 2, 4 2 6. முதல் அழைப்பு வரைக்கும் வருது அப்படின்னா 8, இரண்டாம் அழைப்பு வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னா 10 தான் கணக்கு. சரி, இந்த 10ஐயும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? இப்போ நமக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் விண்ணப்பம், அடுத்தது ஒதுக்கீடு, அடுத்தது முதல் அழைப்பு, அடுத்தது இரண்டாம் அழைப்பு. இதுல 1 6 8 10 இது 4 பதிவும் ஒரே மாதிரி இருக்கும். இந்த 4லையுமே வங்கி கணக்கு பற்றுல இருக்கும். 4லையும் 1 6 8 10. 1 வங்கி கணக்கு பற்று, 6 வங்கி கணக்கு பற்று, 8 வங்கி கணக்கு பற்று, 10 வங்கி கணக்கு பற்று. வரவுல இதுல நேர்மை பங்கு விண்ணப்பம், நேர்மை பங்கு ஒதுக்கீடு, நேர்மை பங்கு முதல் அழைப்பு, நேர்மை பங்கு இரண்டாம் அழைப்பு. இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கணும். விண்ணப்பம், ஒதுக்கீடு, முதல் அழைப்பு, இரண்டாம் அழைப்பு. முன்னாடி நேர்மை பங்குன்னு சேர்த்துங்க. நேர்மை பங்கு வங்கி கணக்கு பற்று, நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு வரவு. வங்கி கணக்கு பற்று, நேர்மை பங்கு ஒதுக்கீடு கணக்கு வரவு. வங்கி கணக்கு பற்று, நேர்மை பங்கு முதல் அழைப்பு கணக்கு வரவு. வங்கி கணக்கு பற்று, நேர்மை பங்கு இரண்டாம் அழைப்பு கணக்கு வரவு. சோ வங்கி கணக்கு பற்று எழுதி நேர்மை பங்கு விண்ணப்பம் வரவு, நேர்மை பங்கு ஒதுக்கீடு வரவு, நேர்மை பங்கு முதல் அழைப்பு வரவு, நேர்மை பங்கு இரண்டாம் அழைப்பு வரவு. 4 மனப்பாடம் ஆயிடுச்சா? 4லையும் வங்கி கணக்கு பற்று எழுதிக்கணும். அப்புறம் நமக்கு தான் ஆர்டர் தெரியும். ஃபர்ஸ்ட் விண்ணப்பம், அடுத்தது ஒதுக்கீடு, அடுத்தது முதல் அழைப்பு, அடுத்தது இரண்டாம் அழைப்பு.
நேர்மை பங்கு ஒதுக்கீடு, நேர்மை பங்கு விண்ணப்பம், நேர்மை பங்கு ஒதுக்கீடு, நேர்மை பங்கு முதலழைப்பு, நேர்மை பங்கு இரண்டாம் அழைப்புன்னு சேர்த்துக்கணும். அவ்வளவுதான். இதான் வரவு. 1 6 8 10 முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி 2 5 7 9 இத பாத்தீங்கன்னா இதுவும் ஒரே மாதிரி இருக்கும். இந்த 4லையுமே பங்கு முதல் வரவுல இருக்கும். 2ல பாத்தீங்கன்னா நேர்மை பங்கு முதல் வரவு, 5ல நேர்மை பங்கு முதல் வரவு, 7ல நேர்மை பங்கு முதல் வரவு, 9ல நேர்மை பங்கு முதல் வரவு. 2 5 7 9 நேர்மை பங்கு முதல் கணக்கை வரவெழுதணும். ஓகேயா? இப்ப என்ன பண்ணணும்னா விண்ணப்பத்தை பற்று, ஒதுக்கீடு பற்று, முதலழைப்பு பற்று, இரண்டாம் அழைப்பு பற்று, அந்த 4 வரிசையா இருக்கு இல்லையா? நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு பற்று, நேர்மை பங்கு ஒதுக்கீடு கணக்கு பற்று, நேர்மை பங்கு முதலழைப்பு கணக்கு பற்று, நேர்மை பங்கு இரண்டாம் அழைப்பு கணக்கு பற்று. சோ பற்று மாத்திரம் மாத்திக்கணும் இந்த ஆர்டர்ல. இப்ப பாருங்க 2 நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு பற்று, நேர்மை பங்கு முதல் கணக்கு வரவு, நேர்மை பங்கு ஒதுக்கீடு கணக்கு பற்று, நேர்மை பங்கு முதல் கணக்கு வரவு, நேர்மை பங்கு முதலழைப்பு கணக்கு பற்று, நேர்மை பங்கு முதல் கணக்கு வரவு, நேர்மை பங்கு இரண்டாம் அழைப்பு கணக்கு பற்று, நேர்மை பங்கு முதல் கணக்கு வரவு. சோ இந்த 4லையுமே நேர்மை பங்கு முதல் என்பது வரவு, நேர்மை பங்கு விண்ணப்பம், நேர்மை பங்கு ஒதுக்கீடு, நேர்மை பங்கு முதலழைப்பு, நேர்மை பங்கு இரண்டாம் அழைப்பு, அப்படி 4ஐயும் இந்த ஆர்டர்ல பற்றெழுதிருக்கும். எல்லாம் முடிஞ்சு போச்சு. 4 4 8. 1வது பங்கை தலைகீழா போட்டா 3வது பங்கு. 1வது பதிவை தலைகீழா திருப்பி எழுதினீங்கன்னா 3வது பதிவு. வங்கி கணக்கு பற்று நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு வரவு, நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு பற்று வங்கி கணக்கு வரவு, வங்கி கணக்கு பற்று நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு வரவு, இங்க நேர்மை பங்கு கணக்கு பற்று வங்கி கணக்கு வரவு. சோ 1வது பதிவை திருப்பி போட்டா 3வது பதிவு. சோ இப்ப பாத்தீங்கன்னா இதுல ஒரு 4, இது ஒரு 4, இது ஒரு 1, 9 பதிவு உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு. சிம்பிள் சிம்பிள். இந்த 4லையும் வங்கியை பற்று எழுதுனா விண்ணப்பம், ஒதுக்கீடு, முதலழைப்பு, இரண்டாம் அழைப்பு வரவு. இந்த 4லையும் நேர்மை பங்கு முதல வரவெழுதிட்டு விண்ணப்பம், ஒதுக்கீடு, முதலழைப்பு, இரண்டாம் அழைப்பு பற்று எழுதினோம். 1வது பதிவு. இப்ப நம்ம கையில மிச்சம் இருக்கிறது இந்த 4 மட்டும்தான். இந்த 4 என்னன்னா விண்ணப்பத்தை ஒதுக்கீடுக்கு மாத்துறது. ஏ பிக்கு மாத்தணும், அப்ப ஏ கணக்கு பற்று பி கணக்கு வரவு. சி டிக்கு மாத்தணும், சி கணக்கு பற்று டி கணக்கு வரவு. எதை எதுக்கு மாத்துறீங்களோ அதை பற்று எழுதி இதை வரவெழுதிக்கணும். அவ்வளவுதான். இங்க என்ன பண்றீங்க, நேர்மை பங்கு விண்ணப்பத்தை நேர்மை பங்கு ஒதுக்கீடுக்கு மாத்துறீங்க. அப்போ நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு பற்று, நேர்மை பங்கு ஒதுக்கீடு கணக்கு வரவு. நேர்மை பங்கு விண்ணப்பத்தை நேர்மை பங்கு ஒதுக்கீடுக்கு மாத்திரம். அப்போ நேர்மை பங்கு விண்ணப்பத்தை பற்று எழுதி நேர்மை பங்கு ஒதுக்கீடு கணக்க வரவெழுதிடணும். புரிஞ்சிருச்சா? இப்ப 4வது பதிவும் ஓவர். இப்போ 10 பதிவுகளையும் தரவா. முதல்ல பங்கு விண்ணப்ப தொகை பெறும்போது வங்கி கணக்கு பற்று நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு வரவு. அடுத்தது தேவையான விண்ணப்பத்தை நாம முதலுக்கு மாத்திக்கிறோம். நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு பற்று நேர்மை பங்கு முதல் கணக்கு வரவு. 3வது எக்ஸஸா இருக்கிறத திருப்பி கொடுக்கிறோம். நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு பற்று வங்கி கணக்கு வரவு. அதுலயும் போக மீதி இருக்கிறத ஒதுக்கீடுக்கு மாத்திரம். நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு பற்று நேர்மை பங்கு ஒதுக்கீடு கணக்கு வரவு. அடுத்தது எவ்வளவு தொகை வரப்போகுது ஒதுக்கீடுக்குன்னு நமக்கு தெரியும். நேர்மை பங்கு ஒதுக்கீடு கணக்கு பற்று நேர்மை பங்கு முதல் கணக்கு வரவு. இப்போ தொகை வருது, வங்கி கணக்கு பற்று நேர்மை பங்கு ஒதுக்கீடு கணக்கு வரவு. அடுத்தது முதலழைப்பு நமக்கு எவ்வளவு வரப்போகுதுன்னு தெரியும், அதை முதலுக்கு மாத்தி வச்சுங்க. நேர்மை பங்கு முதல் கணக்கு பற்று நேர்மை பங்கு முதல் கணக்கு வரவு. எவ்வளவு தொகை வருதுன்னு பாருங்க. வங்கி கணக்கு பற்று நேர்மை பங்கு முதலழைப்பு கணக்கு வரவு.
இரண்டாம் அழைப்புக்கு எவ்வளவு தொகை வரப்போகுதுன்னு தெரியும். அதை முதலுக்கு மாத்திக்குங்க. நேர்மை பங்கு இரண்டாம் அழைப்பு கணக்கு பற்று, நேர்மை பங்கு முதல் கணக்கு வரவு. இரண்டாம் அழைப்பு தொகை வருது, வங்கி கணக்கு பற்று, நேர்மை பங்கு இரண்டாம் அழைப்பு கணக்கு வரவு. ஸோ 10 பதிவு 1, 6, 8, 10 ஒரே மாதிரி இருக்கும். 2, 5, 7, 9 ஒரே மாதிரி இருக்கும். 1ஐயும் 3ஐயும் 1வது பதிவை திருப்பி போட்டால் 3வது பதிவு, 4வது பதிவு இதை இன்னொன்று மாத்துறது. ஆக இந்த 10 பதிவுகளையும் அப்படி பிளட்ல ஊறி போகுதுன்னு சொல்றாங்கல்ல, ரத்தத்துல ஊறி போகுதுன்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி ஊற வச்சுட்டீங்கன்னா இந்த சாப்டர்ல எந்த கணக்கும் போடும். ஏன்னா நம்ம கேட்கறது வெறும் குறிப்பேடு மட்டும்தான் கேட்பாங்க. இந்த 10ம் குறிப்பேடு தான். இந்த 10ம் குறிப்பேடு தான். இந்த 10 பதிவை தான் திருப்பி நீங்க எழுத போறீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, எவ்வளவு தொகை அப்படின்னு போட போறீங்க. தொகை மட்டும்தான் நீங்க போடணும். ஆக பதிவு இந்த 10 பதிவையும் தரவா வைத்துக் கொண்டால் இந்த சாப்டரை ரொம்ப அது சுலபமாக ஊதி தள்ளிடலாமா? தேங்க்யூ.